டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:30. நான் வந்து 2:30க்கு முடிச்சிட்டேன். தூக்கம் வரல, நைட் சீக்கிரமாக தூங்கிட்டேன். சரிட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு அவ்வளோவா சாப்பிட முடியல, பசிக்குது. ஆனால் பட் பார்த்திங்கன்னா எனக்கு சீக்கிரம் சாப்பிட பிடிக்காது. ஏதாச்சும் வீட்டில் பழைய சாப்பாடு இருந்தால் சாப்பிடுவேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே மை லைஃப் பார்க்க போகிறீங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா எந்திரிப்பேன், ஒரு 6 மணிக்கு எந்திரிப்பேன். இன்றைக்கி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வேலையை பார்ப்போம். நாளைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் மண்டே ஆச்சு. இன்றைக்கி சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கு மாலை போடுறோம். அதனால் பார்த்திங்கன்னா டே மை லைஃப் எப்படி போகுதுன்னு பாருங்கள். தம்பி வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கேட்குதான்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காலையில் 3:30 வாய்ஸ் எப்படி பாருங்கள். தம்பிக்கு இன்றைக்கி ஸ்கூலு. எனக்கு என்ன பயனா, இப்போ போய் தூங்கிட்டா காலையில் இன்றைக்கி 7 மணி ஆகிடுமோ அந்த ஒரு பயத்திலே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. காலை தம்பி ஸ்கூல் இல்லை, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு கடைக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது. எல்லாமே இந்த வீடியோவிலே காட்டுறேன். ஏன்னா சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே வாங்கணும், ஐயப்பன் ஃபோட்டோ வாங்கணும்ல. பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் நைட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நைட்டு தான் வந்தோம். வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே அழுப்பாக இருக்குது. எல்லா விஷயத்தையும் இந்த குரலே கேட்டுக்கூட உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். கொஞ்சம் தெளிவாகிட்டு பேசுகிறேன். உங்கள் டே மை லைஃப் போகலாம். பார்த்திங்கன்னா வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டா நைட்டு வந்து எல்லாத்தையும் கழட்டி போட்டதுலேருந்து அப்படி அப்படியே எல்லாமே அப்படி அப்படியே தான் கிடக்கு. பேக் கூட உள்ளே எடுத்துக்கல, ஹஸ்பண்ட் தான் எடுத்து வச்சுருக்காங்க. வந்தோடனே மல்லாண்டவ தான். இப்போ தான் எழுந்திரிச்சேன், 2:30க்கு தான் எழுந்திரிச்சேன். முழிப்பு தட்டிடுச்சு. எத்தனை 9 மணிக்கிட்ட தூங்கியிருப்பேன். முழிப்பு தட்டிடுச்சு, என்னன்னு தெரில. அதோட பார்த்திங்கன்னா இப்போ அவங்க ஃபஸ்ட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லேட்டாக சமைப்போம். ஒரு 4 மணிக்குள்ளே சமைப்போம். அப்போ தான் பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக இருக்கும். காலையில் எழுந்துச்சி தம்பிக்கு பேக் பண்ணி வச்சுட்டு நான் மல்லாந்துருவேன். அதான் இப்போ என்னோடய வேலை. எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டா அவங்க கிளப்பி கூட்டிகிட்டு போய் ஆட்டோ ஏற்றி விட்ருவாங்க. ஃபஸ்ட்டு வீட்டை க்ளீன் பண்ணிட்டு காலையில் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி தொடச்சி க்ளீன் பண்ணி பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து போட்டு விளக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து வீடு வந்து முதல் நாள் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். 2 நாள் நம்ம விரதம் இருந்து தான் ஐயப்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாலை போட போகிறோம். பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுருக்கேன். சாயந்தரம் தான் ஐயப்பனுக்கு மாலை போட போகிறதுனால காலையில் நம்மகிட்ட இருந்த பாத்திரத்துலேயே பார்த்திங்கன்னா சமைச்சாச்சு. சாயந்தரம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் வாங்கணும். பாப்பாவும் முடிச்சுட்டா, அவளை தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தம்பி ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு மழை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரே மழை. அதுக்கப்புறம் நானும் வீடியோ எடுத்துகிட்டு ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருந்தாங்க. அவங்களும் வந்ததுக்கப்புறம் அம்மா வீட்டிலேருந்து வர சொல்லிவிட்டு நானும் அம்மா வீடு எல்லாம் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் கடைக்கு. பார்த்திங்கன்னா இங்கே பாதி இடத்துல பார்த்திங்கன்னா ஐயப்பன் சாமி ஃபோட்டோ தான் இருக்குது. நீங்களும் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா அதோட பெட்ஷீட்டு, அவங்களுக்கு சாமிக்கு மாலை, 2 ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. இது என் தம்பிக்குள்ளது, இது எங்கள் ஹஸ்பண்டுக்குள்ளது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நேராக பாத்திரம் வாங்க கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தட்டு செம்பு கிளாஸ் ஒரு கடையிலையும் கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் வாங்கினோம். இது ஒரு கடையில், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடையில் வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் வந்து வீடை காலைல தொடச்சி விட்டேன்னா சாயந்தரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி டைம் ஆகிட்டு இருட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாமி முன்னாடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து மாலை போட கோவிலுக்கு கிளம்பிட்டோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அண்ணன் 2 பேர் வந்திருந்தாங்க, பெரியப்பா பசங்க. அவங்களோட பேசிக்கிட்டு இருந்துட்டு வேலையை நானும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சு பொட்டெல்லாம் வச்சாச்சு. வரவும் சாமி கும்பிட்றது மட்டும்தான். இது வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு 11 ரூபா. எங்கள் குலதெய்வம் பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரி, ஹஸ்பண்டோட குலதெய்வம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காணிக்கை எடுத்து வச்சாச்சு. எப்போயும் பார்த்திங்கன்னா காணிக்கை எடுத்து வைக்க, குலதெய்வத்துக்கு காணிக்கை எடுத்து வைக்க ஒரு டப்பா வச்சுருப்பேன். அதில் வந்து எடுத்து போட்டுருவேன். எப்போயும் பார்த்திங்கன்னா இதான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வருஷம். அதனால் கன்னிசாமின்றதுனால பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து போட்டாச்சு. இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா அவங்க கார் பிடிச்சி நம்ம ஐயப்ப சாமி கோயிலுக்கு போவாங்க. பார்த்திங்கன்னா எங்கள் தாய் மாமா அப்புறம் என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா 2 பேரும் மாலை போட்டிருக்காங்க. இப்போ தான் என் தம்பி வந்தான். தம்பி வரவும் அடுத்த 2 பேர் என் ஹஸ்பண்டும் என் தம்பியும் மாலை போட போகிறாங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பார்த்திங்கன்னா வீடியோலாம் கிளியராக இருக்காது அப்படிங்கிட்டு அசையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தம்பியை வச்சு தான், குட்டி தம்பி வச்சு தான் வீடியோ எடுத்துக்கிருக்கேன். அவன் பார்த்திங்கன்னா அங்கிட்டு ஆட்டிக்கிட்டு தான் இருக்கான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். மெயினான கிளிப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள்லாம் யார் ஐயப்பன் சாமிக்கு
விரதம் இருக்கிறீங்க, மாலை போட்டிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இது என் தம்பி ஒய்ஃபு. அங்கே நான் நிற்கிறேன், அதான் என்னோடய ஹஸ்பண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவங்க தாங்க என்னோடய ஹஸ்பண்ட், ஒல்லியாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க. இது என்னோடய அம்மா. தங்கச்சி ஹஸ்பண்டும் தாய் மாமாவும் போட்டுட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இசக்கியம்மன் கோவில், எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும்ல, அந்த கோயிலில் தான் இருக்கும். Namaipa. Namaipa. Sanamayapa. Sanamayapa. Mom's call. Hi. நல்லபடியாக பார்த்திங்கன்னா சாமிக்கு மாலை போட்டாச்சு. மாலை போட்டுட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து கோவிலை சுற்றிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வீடியோ மோசமாக தான் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணி எடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா தட்டக்கன்னு இருக்கான். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஓடி எடுக்கிறான். சரி, பிள்ளை நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறது பெருசுன்னு சொல்லிட்டு நானும் எதுவும் சொல்லலை. சரி எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னோடய பெரியம்மா, பிங்க் கலர் சாரி பெரியம்மா. இது பெரியம்மா பையன் தம்பி, கடைசி தம்பி அவன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நாகம்மா கோயில், அந்த எதிர்த்தாப்பில் இருக்கும், மரத்திலோட இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேக்ஸிமம் தூத்துக்குள்ளே இருக்க பாதி பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலன்னா இது வந்து நல்ல ஃபேமஸான கோயில் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வேண்டிக்கோங்க, கேட்டது நடக்கும், நினச்சது பலிக்கும்ன்றது மாதிரி இந்த கோவில் எனக்கு ரொம்ப ஃபேவரட். சாமியே சரணமையப்பா சொல்லுங்க சாமி. வாங்க அடே நிதன்யா, ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஹாய் சொல்லுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து உட்காந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா இவன் தான் வசந்த் தெரியுமில்ல, லாஸ்ட்டு தம்பி. இது வந்து தம்பி ஒய்ஃப். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இதான் எங்களோட தாய் மாமா. அங்கே நிற்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை. அது என் தங்கச்சி தங்கச்சி. இது வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி வாய் பேசிக்கிட்டு இருக்காள். என் தங்கச்சி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் அப்படி உட்காந்துருக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா இவன் தான் மூத்தவன், எங்கள் பெரியம்மா பையன், எங்கள் பெரியம்மாவோட ஃபஸ்ட்டு பையன். தம்பி இவன் ரெண்டாவது. இது எங்கள் பெரியப்பா பையன், அண்ணன் வந்திருக்கான் ஊருக்கு. பார்த்திங்களா, அதோட பார்த்திங்கன்னா எல்லோரும் சண்டை போட்டு நைட்டு எல்லாம் விளாண்டுக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் கூட்டமாக கூட்டி பேசிக்கிருக்காங்க. எப்படி இருக்கணும், எப்படி போகணுன்னு. இதான் எங்களோட பிக் ஃபேமிலி. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். வீட்டில் சாமியை கும்பிட்டு இந்த வீடியோ முடிச்சாச்சு. பாய். சாமியே சரணம் ஐயப்பா.